அத்தியாயம் 8. ஜெகனை பார்க்கவும் உமா 100 கேள்விகளை கேட்டிருந்தாள். எதுக்காகடா பாரதி வரல, ஏன் வரல, என்ன செஞ்சிட்ருக்கிறா தனியா என்று கேட்க, இங்கே பாரு, உன்னோட கல்யாணத்துக்கு அன்னைக்கு அவளுக்கு காய்ச்சல், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இன்னமும் சரியாகலை, ட்ரிப்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்குது, வேறு வழி இல்லை. அம்மா அப்பா 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, என்னை மட்டும் அனுப்பிவிட்டாங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்த பிறகு நீ வந்து பார்த்துக்கலாம், பயப்படாதே என்று சொல்ல சற்று பதட்டத்தோடு தான் பாரதிக்கு ஃபோனில் அழைத்து பேசியது. அக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். வழக்கம் போல் இன்ஃபெக்ஷன் உனக்கு தான் தெரியுமே, இருமல் வந்தால் விடவே விடாது. இங்கே அதுதான் பிரச்சனை, சுத்தமாக முடியல. இங்கே சொல்கிறத பார்த்தா இன்னும் 1 வாரம் இருப்பம் போல் இருக்குது. அவ்வளவு சளி. ஒரு நாளைக்கு 2-3 தடவை நெபுலைசர் பண்ணுறாங்க. எனக்கே முடியலை. நான் எப்படா இங்கிறது தப்பிச்சு வருவேன்னு இருக்குது. நீ ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. அடுத்த முறை போகும்போது நானும் கூட கட்டாயமாக வருவேன். சொன்ன பிறகுதான் சற்று சமாதானமானாள். ஆனாலும் மனதிற்குள் பாரதியின் நினைவாகத்தான் இருந்தது. திருச்செந்தூர் கோவிலுக்கு அடுத்த நாள் காலையிலேயே சென்றிருந்தனர். கடற்கரையில் நீராடி 4 கிணறு ஊற்றில் குளித்து பிறகு கோயில் தரிசனத்திற்கு வரிசையில் நின்று தரிசனம் முடிந்து சிறப்பாகவே அந்த நாள் நிறைவடைந்திருந்தது. மகிழ்ச்சியாகவே அங்கிருந்து புறப்பட்ட முழுவதாக 2 நாட்கள் முடிந்திருந்தது. 2 நாட்கள் முடிந்த போது ஓரளவிற்கு இங்கே பாரதி ரெடியாகி இருந்தால் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்திருந்தனர். வீட்டிற்கு வந்தவள் இன்னமுமே சோர்வாகத்தான் இருந்தாள். ஊருக்கு வந்த அடுத்த நாளே நேராக பாரதியை பார்க்க கார்த்திகை அழைத்து கொண்டு வந்திருந்தாள் உமா. அது மட்டுமில்லாமல் அன்றைக்கு இவர்களது வீட்டில்தான் விருந்துமே ஏற்பாடு செய்திருந்தனர். சற்று சோர்வாக இருந்தாலுமே வளவள என பேசிக்கொண்டிருந்தாள் பாரதி. கார்த்திக்கிடம் கூட வம்பிழுத்து கொண்டிருந்தாள். கார்த்திகை பார்த்தவள், அதான் உண்மையை சொல்லுங்க, முதல்ல உமாவை பொண்ணு பார்க்காம என்ன வந்து பார்த்துருந்தா நீங்கள் எனக்கு தானே ஓகே சொல்லியிருப்பீங்க என்று ஆரம்பிக்க, கார்த்திக், என்ன இது, இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுகிறா, இவ என்ன லூசா என்பது போலத்தான் முதலில் மனதில் நினைத்தது. அதே நேரத்தில் சரியாக ஜெகன் அங்கே வந்திருந்தான். லூஸ் மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத, அடி வாங்க போகிற. என்ன பாரதி, உனக்கு சொன்னால் புரியவே புரியாதா? எப்போவுமே இப்படி தான் கிறுக்குத்தனமாக ஏதாவது கேட்பியா? அண்ணா, நார்மலாக தான் கேட்டேன், நீ ஏன் கோச்சிக்கிற என்று கேட்க, நீ முதல்ல பேசாமல் இரு, பேசினா அடி வாங்க போகிற. இப்போது கேட்டது மட்டும் அம்மா தெரிஞ்சதுன்னா வாயிலேயே வந்து அடிப்பாங்க. எப்படி வசதி, அடி வாங்கிக்கிறியா? விடுங்க ஜெகன், சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமல் கேட்டுட்டா. கார்த்திக் சொல்ல, யார் சின்ன பொண்ணு? இவளா? காலேஜில் வருஷம் போயாச்சு. இவ என்ன குழந்த மாதிரி இப்படி பேசினா என்ன பண்ணுறது? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியறதில்ல. நானும் பல முறை சொல்லி பார்த்துட்டேன், ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இவ பண்ணுற ரகலை உங்களுக்கு சொன்னால் புரியாது கார்த்திக் என்று சொன்னவன், போ, இப்போ மாத்திரை போட்டியா இல்லையா என்று கேட்க, அதெல்லாம் காலையிலேயே போட்டாச்சு என்று பதில் சொன்னாள். கோபம் மட்டும் வருதில்ல, பேசுறது மட்டும் கரெக்டாக பேசுறியா? என்ன பேச்சு இது? என்னை பார்த்து இருந்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணுவீங்களா? அவளை கல்யாணம் பண்ணுவீங்களா? அவள் உன் அக்கா, புரியுதா? அண்ணா விடுங்கண்ணா, ஏன் இவ்வளவு திட்டுறீங்க? அவள் எப்போவுமே அப்படித்தானே, உங்களுக்கு தெரியாதா? அவளுக்காக பரிந்து கொண்டு வர எப்போவுமே அவளை கெடுக்கிறது நீ தான் உமா. எனக்கு உண்மையில இன்னுமே கோபம் வருது. எப்போவுமே அவளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுற. இது தப்பு, இது சொல்லாதன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறியா? அடடா, என்ன ஜெகன் இது, இப்படி எல்லாத்தையும் மிரட்டுறீங்க? உமா இன்னைக்கு என்னோட மனைவி, அவளை எல்லாம் மிரட்டாதீங்க. அவளை திட்டினா எனக்கு கோபம் வரும் என்று சொல்ல, ஓ சாரி, நான் எப்பவும் போல பேசிட்டேன், இனி நான் அவளை மிரட்டலை. இருங்க, சமையல் ஆயிடுச்சான்னு பார்க்குறேன், நீயும் வா பாரதி என்று அழைத்து கொண்டு நகர, அவள் சொன்னதை எதையுமே மனசில் வச்சுக்க வேண்டாம். அவள் சின்ன பிள்ளை, அப்படி தான் எப்போவுமே ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாள். பாரதிக்காக உமா பேச, ஆனாலும் தங்கச்சிக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். இதெல்லாம் ரொம்ப தப்பு. எப்படியெல்லாம் பேசக்கூடாது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா ஆண்களுமே ஒரே மாதிரி இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட என்ன பேசணும்னு இருக்குதில்ல. சும்மா எல்லாருக்கிட்டையுமே பேசினா பிரச்சனை தான். எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஜெகன் அதைத்தான் அவளுக்கு புரிய வைக்கிறாங்க. இது இந்த பொண்ணுக்கு தெரியுமா இல்லையா என்று தெரியல. நானெல்லாம் பெருசாக எதையும் நினைக்கல, நீ கவலைப்பட வேண்டாம். இதை பற்றி நீ யோசிக்கவும் தேவையில்லை என்று சொல்ல, சற்று நேரத்தில் எல்லாம் விருந்து முடியவுமே இங்கிருந்து மறுபடியும் வீட்டிற்கு சென்றனர். பாரதியை வரியா என்று அழைக்க, இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் அங்கே போய் வீட்டுக்கு போய்க்கோங்க, அடுத்த முறை வரும்போது வரேன் என்று கூறினார். உண்மையிலேயே மிகவும் சோர்வாகத்தான் இருந்தால் பாரதி. அந்த சோர்ந்த முகமே இவளை என்னவோ செய்தது. உமாவின் வீட்டில் அடுத்ததாக அவர்களின் கோயிலுக்கு அழைத்து செல்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் அதற்கும் முன்பாகவே கார்த்திக்கின் தாய் தந்தை
அவனது குடும்பம் யுஎஸ்க்கு செல்வதாக இருந்தது. அம்மா அப்பா இன்னும் 2 நாளில் கிளம்பிடுவாங்க. ஸோ என்னால் உடனே கோயிலுக்கு வர முடியாது என்று சொல்ல சரி என்று சொல்லியிருந்தனர். 10 நாட்கள் கழித்து மறுபடியும் செல்வதாக முடிவு செய்திருந்தனர். ஏனென்றால் கார்த்திக் வீட்டில் சென்றது போலவே இவர்களுக்கு கோயிலுக்குமே சற்று தொலைவுதான் இருந்தது. சென்று வர எப்படியும் சில நாட்களாகும் எனும் நிலையில் 10 நாட்கள் தள்ளி வைத்திருந்தனர். அடுத்தடுத்த நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. கார்த்திக்கின் குடும்பத்தார் அனைவருமே வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. கார்த்திக்குமே 10 நாட்கள் விடுமுறையில் இருக்க நாட்கள் அழகாக நகர்ந்தது. தினமுமே காலையில் எங்காவது வெளியே அழைத்துச் செல்வது, மாலையில் அருகில் எங்கேயாவது கூட்டிச் செல்வது என்று நாட்கள் அழகாக நகர்ந்தது. 1 வாரம் தாண்டிய நாளில் இருவருமே இணைந்து வாழவுமே ஆரம்பித்திருந்தனர். அதன் பிறகு சொல்லவும் வேண்டுமா, நேரம் எப்படி சென்றது என்று இருவருக்குமே தெரியவில்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய ஆளுமைக்குள் வைத்து கொண்டான் கார்த்திக். விலக விடவே இல்லை. வீடு சொர்க்கமாக மாறியிருந்தது. மொத்த காதலையும் கொடுத்து காதலை பெற்றுக்கொண்டிருந்தான். எந்த தடையும் இல்லாத வாழ்க்கை அழகாக சோலைவனமாக மாறியது. கார்த்திக் அவளுடையவனாகி மாறியிருந்தான். எந்த இடத்திலுமே அவளை தனியாக விடவில்லை. எல்லா இடத்திற்குமே துணைக்கு வருகிறேன் என்று அவளிடம் சில்மிசம் செய்து கொண்டிருந்தான். 10 நாட்கள் வேகமாக முடிந்திருந்தது. இதோ இன்றைக்கு மறுபடியும் தாயாரோடு அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு புறப்பட வேண்டும். 2 நாட்களுக்கு தேவையான உடையை எடுத்துக்கொண்டு தயாராகி கொண்டிருந்தால் புறப்பட்டு தலைமுடியை பின்னி கொண்டிருந்தவளின் பின்னால் வந்தவன் அவளை இறுக அணைத்து கழுத்தில் முத்தம் பதித்தான். என்ன செய்கிறீங்க? நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும். காலையிலேருந்து 2 தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாச்சு என்று சொல்ல, நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்கிற என்று சொன்னவன் மறுபடியும் கழுத்தில் முத்தம் பதித்தான். சட்டென முகத்தை நேராக திருப்பி முகமெங்கும் முத்தம் பதித்துவிட்டு உதட்டில் கடைசியாக தஞ்சமடைய மெல்ல அவனை நகர்த்தியபடியே, நீங்கள் இப்போ எதுக்காக அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ப்ளீஸ், நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புன கார்த்திக் கெஞ்சலாக கேட்க, இப்படி கெஞ்சும் போது தான் உன்னை கொஞ்சம் நொன்று போல தோணுதே என்று சொன்னபடியே இன்னமும் தன்னோடு இறுக்கி அணைத்து கொள்ள அடுத்த 1/2 மணி நேரம் எப்படி சென்றது என்று இருவருக்கும் தெரியவில்லை. கோபத்தோடு அவனின் முதுகில் 2 அடி அடித்தவள், இப்போ மறுபடியும் குளிக்க வைக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப மோசம். போங்க கார்த்திக், நீங்கள் முதல்ல கிளம்புங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போங்க, பிறகு நான் வரேன் என்று சொன்னபடியே பாத்ரூமிற்கு தஞ்சமடைந்திருந்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் உமாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தனர். அங்கு ஏற்கனவே புறப்பட்டு தயாராக இருந்தனர். இவர்கள் வந்து சேரவுமே உடனே புறப்பட்டு இருந்தனர். பாரதி வந்திருக்கவில்லை. பாரதி எங்கே என்று கேட்க, அவளுக்கு முக்கியமான எக்ஸாம், வர முடியாதுன்னு சொல்லிட்டா. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. அப்புறமா தனியாவா வீட்டில் இருப்பா என்று கேட்க, ஜெகன் இங்கே தானே இருக்கிறான், ஜெகன் பார்த்துக்குவான் சொல்லி இருக்கிறான், அது பிரச்சனை இல்லை, நானும் சித்தப்பாவும் வரோம் இல்லையா, அவங்க வீட்டை பார்த்துக்குவாங்க. என்ன சித்தி, நான் கல்யாணத்துக்கு பிறகு விருந்துக்கு வந்த போது பார்த்தது, இப்போவுமே ரொம்ப சோர்வாக இருந்தா. அதுக்கு பிறகு நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லை என்று சோர்வாக சொல்ல, படிப்பு முக்கியம் தானே, நம்ம போயிட்டு வரும்போது இங்கே தானே இருப்பா, அப்போ பார்த்துக்கலாம் என்று சொல்லி முடித்தார். அத்தியாயம் 9. நாட்கள் வேகமாக நகர்ந்திருந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தாண்டி இருந்தது. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் உமாவுக்கும் தனக்குமான உலகம் மிகவும் அழகானது. அவளை அன்பாகவே பார்த்து கொண்டான். வாரமானால் சரியாக உமா வீட்டிற்கு அழைத்து செல்வது, அதுபோல் அங்கே இருப்பவர்களை இங்கே வரச் சொல்வது என வேகமாகவே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இதில் பிடிக்காதது என்னவென்றால், பாரதியை ஏனோ இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு மனநிலையில் இருந்தான். ஏனோ அவளை பார்க்கையில் நல்ல அபிப்பிராயம் எப்போதுமே வந்தது இல்லை. இதை உமாவிடமே நிறைய முறை சொல்லியிருக்கிறான். பாரதியோடு எங்கேயாவது வெளியே செல்ல வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள் என்று தெரிந்தாலே போதும், ஏதாவது சொல்லி செல்ல விடாமல் செய்து விடுவான். ஒவ்வொரு முறையுமே இதைத்தான் செய்து கொண்டிருந்தான். இது ஓரளவிற்கு உமாவிற்குமே தெரிந்திருந்தது. ஒரு கட்டத்தில் இவளுமே கேட்டிருந்தாள், அவள் ரொம்ப பாசக்காரி தெரியுமா, அவளோட பாசம் உங்களுக்கு புரியவே இல்லை, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்று கேட்க, என்னமோ நீ சொல்கிற, எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல, நீ அவகிட்ட பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது, உன் தங்கச்சி தான், ஆனால் உன் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, உன்னோட சித்தி பொண்ணு தான், அவளோட குணம் சரி கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அப்படி இல்லைங்க, பாரதி ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்களே ஒரு நாள் உணர்வீங்க பாருங்க என்று சொல்ல, அப்படி ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எதுவும் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் என்று சொல்லியிருந்தான். இதுவும் கூட பாரதிக்கு ஒரு அளவிற்கு புரிந்திருந்தது. இது தெரிந்ததாலோ என்னவோ, பெரும்பாலும் கார்த்திக்கும் இருக்கும் நேரங்களில் அல்லது கார்த்திக் வருகிறான் என்று தெரிந்த நேரங்களில் அவள் எதிரில் வராமல் தவிர்க்க ஆரம்பித்தாள். மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள், நமக்கு என்ன, அக்கா நல்லா இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதை தாண்டி வேற என்ன வேணும், நம்மக்கிட்ட பேசினா என்ன பேசாட்டி என்ன என்கின்ற மனநிலை தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் சரியாக ஒரு நாள் கார்த்திக்கின் எதிரே சிக்கியிருந்தாள். காலேஜிற்கு செல்வதாக
சென்றவர்கள் காலேஜ் நண்பர்கள் மொத்த பேருமே அருகில் இருந்த மாலிற்கு சென்றிருந்தனர். இவளுடைய போதாத நேரம் அன்றைக்கு கார்த்திக்கும் அங்கே வந்திருந்தான். ஆண் பெண் பேதம் இல்லாமல் அனைவரோடும் இயல்பாக பழகக்கூடியவள் பாரதி. அதனால் அவளுக்கு நண்பர்கள் பட்டாலும் சற்று அதிகம்தான். அவள் வருகிறாள் என்றால் யோசிக்காமல் மொத்த பேருமே அவள் பின்னால் வந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு தான் அவளுடைய கல்லூரி நட்புகள் இருந்தது. அன்றைக்கும் கூட அப்படித்தான். மொத்தமாக காலேஜை கைட் செய்துவிட்டு அந்த மாலிற்கு வந்து பயங்கர அரட்டையில் ஈடுபட்டிருந்தனர். இறந்த இடத்திலேயே ரணகலம் செய்து கொண்டிருக்க அனைவரின் பார்வையுமே இவர்களைத்தான் சற்று புன்னகையோடு கவனித்து கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டு பேசிக்கொண்டும் நேரம் செல்வது தெரியாமல் அரட்டை எடுத்து கொண்டிருக்க சரியாக கார்த்திக்கின் கண்ணில் சிக்கினாள் பாரதி. கார்த்திக்கிற்கு பார்த்த உடனேயே இவளுக்குள் பதட்டம் தொற்றிக் கொண்டது. கார்த்திக்குமே இவளை பார்த்தவன் முறைத்து பார்த்துவிட்டு தான் நகர்ந்தான். அருகில் இருந்த தோழியிடம், போச்சு, எல்லாம் போச்சு, நல்லா சிக்கிட்டேன், வீட்டில் போய் சொல்ல போகிறாங்க, எனக்கு நல்லா விழுக போகுது, ஜெகன் அண்ணா சொல்லவே வேண்டாம், இன்னைக்கு என் முதுக வெளுக்க போகிறாங்க என்று சொல்ல, என்னடி ஆச்சு, அக்காவோட வீட்டுக்காரர் தானே பார்த்துட்டாரு, இதெல்லாம் பெரிய விஷயமா, நேராக போய் ஹாய் சொல்லிட்டு வந்துடு என்று சொல்ல, அப்படியா சொல்கிற, போகலாமா, ஆமாம் போய் ஹாய் சொல்லிட்டேன்னா ஓகே, வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருப்பான்னு நினச்சிக்குவாங்க, நீ இந்த கூட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சேன்னு வச்சுக்கோ, ஏன் நிச்சயமாக நீ நினைக்கிறது தான் நடக்கும் என்று சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எதுக்கும் நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் என்று சென்றவள் கையில் இருந்த ஐஸ்கிரீமோடு நேராக கார்த்திக்கின் எதிரே சென்று நின்றாள். ஹாயத்தா, என்ன இந்த பக்கம் ஏதாவது வேலையாக வந்தீங்களா என்று கேட்டபடியே சுற்றிலும் பார்க்க, யாரை தேர்ற என்று அடுத்த கேள்வியை கராராக கேட்டிருந்தேன். இல்லை, ஒருவேளை அக்கா கூட வந்திருப்பீங்களோன்னு என்று இழுக்க, நான் இங்கே வந்தது ஆஃபீஸ் விஷயமா, முக்கியமான கிளையண்ட்டை பார்க்குறதுக்காக வந்தேன். பேசி முடிச்சிட்டிங்களா என்று வேகமாக கேட்க, அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, நீ இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதுவும் பசங்களோட என்று நட்பு வட்டத்தை பார்த்தபடியே இவளிடம் கேட்க, என்னது பசங்களோடவா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அங்கே பொண்ணுங்களும் இருக்கிறாங்க, அவங்களையும் உங்கள் கண்ணில் பாருங்கள், அவங்களும் உங்களுக்கு தெரியலையா, ஃப்ரெண்டுங்களோட வந்தேன் என்று சொல்ல, நீ வந்ததும் உன் வீட்டுக்கு தெரியுமா, அடுத்த கேள்வியை கரெக்டாக கேட்டிருந்தாள். அது நீ சொல்லலை அதுதானே, நீ இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு, ஆக வீட்டுக்கு தெரியாமல் இப்படி தான் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படித்தானே, ஐயோ இன்னைக்கு மட்டும்தான், மற்றபடி ஊர் சுற்றுற ஆளெல்லாம் நான் கிடையாது, பார்த்தாலே தெரியுது, வெளியில் என்ன நடக்குது தெரியும் தானே, தெரிஞ்சிருந்தும் உன் இஷ்டத்துக்கு சுற்றுறல்ல, உன் அண்ணனுக்கு தெரியுமா இங்கே வந்தது என்றபடி வேகமாக ஃபோனை எடுக்க, வேண்டாத்தான், அண்ணாக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான், என்னோட முதுகுத்தோல் உறிஞ்சிடும், அந்த அளவுக்கு அடிப்பான், அத்தனை அடி வாங்கி உனக்கு புத்தி வரலை அப்படித்தானே, ஃப்ரெண்டுங்க எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் இன்றைக்கி பிளான் பண்ணி மொத்தமாக வந்துட்ட போல இருக்குது, அது என்ன பசங்க அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் தோளில் கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற, ஐயோ அத்தா, அவங்க எல்லாமே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லை உன்னோட பாய் பெஸ்டியா என்று நக்கலாக கேட்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க தான், கேட்கவே நல்லா இல்லை, அதுவும் நீங்கள் பேசாதீங்க, உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கிறேன், எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான், புரியுதா, பேசும்போது உருகிற மாதிரி தான் பேசுவேன், ஆனால் உண்மை என்னன்னு பழகி பார்த்தா தானே தெரியும். சற்று கோபமாகத்தான் இவன் பேசியது. அத்தான், பார்த்த நாள்லேருந்து உங்களுக்கு என்னை பிடிக்கல, என்ன காரணம்னு எனக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல, அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, நான் உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கிறேன், உங்கள் மேலே மட்டும் இல்லை உமா அக்கா மேலேயும் இன்னமும் நிறைய பாசம் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் முன்ன மாதிரி பேசுகிறது கூட இல்லை, என்னன்னு நிறுத்திக்கிறேன், வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு கூட உங்கள் கூட வந்திருக்கான்னா அங்கே கூட வர்றதில்ல, பேசணுங்கிறதுக்காக பழி போடாதீங்க, என்னோட எல்லை என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்க தலை குனிய விட மாட்டேன், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பேசவே இவளுக்கு கண்கள் கலங்கி விட்டது. என்ன, நான் வீட்டில் சொல்லலை, அதுதானே உங்கள் பிரச்சனை, நீங்கள் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திக்க வேண்டாம், நானே என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், போதுமா, நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதை அப்படியே இருக்கட்டும், அதை கெட வேணாம், நான் சொல்லிடுறேன் என்றவள் சட்டென்று யோசிக்காமல் இவன் முன்னாலேயே ஜெகனுக்கு அழைத்து பேசினார். அண்ணா, ஃப்ரெண்டுக்கு கூட வெளியே வந்திருக்கிறேன், இந்த மாலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னவன், அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிடு, அதுக்காக தான் கூப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் என்று சொல்ல, என்ன காலேஜை கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறியா, நீ திருந்தவே மாட்டல்ல, வீட்டுக்கு வா, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா திட்டு விழ போகுது பாரு, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்காகத்தான் கூப்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி வந்துடுவேன் சரியா என்று ஃபோனை வைத்தவள், கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்லி உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்க வேண்டாம்,
நானே அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். இனி என்ன சொன்னாலும் நானே பேச்சு வாங்கிக்கிறேன் சொல்லிவிட்டு நகர்ந்து வந்திருந்தாள். பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு வேலை. கோபம் மட்டும் எப்படி வருது பாரு. மனதிற்குள் நினைத்தவன் அங்கிருந்து நகர்ந்தான். உமாவிடம் கூட சொல்லியிருந்தான். உன் தங்கச்சி அப்படி இப்படின்னு கதை சொல்லுவேன். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறா தெரியுமா? மொத்த ஃப்ரெண்டுங்க கூட அந்த மாலுக்கு வந்திருக்கிறா. பசங்க பொண்ணுங்க வித்தியாசமே கிடையாது. சர்வ சாதாரணமாக கையை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு என்கிட்ட வேற சொல்லிட்டு போறா. தெரியுமா என்று சொல்ல சற்று திகைப்பாகத்தான் கார்த்திக்கை பார்த்தாள் உமா. அத்தியாயம் 10. அதன் பிறகு நாட்கள் வேகமாகவே நகர்ந்திருந்தது. அதன் பிறகு பாரதி கார்த்திக்கிடம் பேசுவதை மொத்தமாகவே நிறுத்தியிருந்தாள். எங்கு பார்த்தாலுமே சிறு புன்னகை கூட புரிவது கிடையாது. அவன் வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் அந்த திசைக்கு செல்வதே இல்லை. 6 மாதம் முடிந்து 1 வருடம் முடிந்து இதோ 2 வருடம் தாண்டி விட்டது. இப்போது பாரதி 3ஆம் வருடம் படித்து கொண்டிருந்தாள். இப்போதுமே அவளுக்கு நண்பர்கள் அதிகம்தான். அவர்களோடு ஊர் சுற்றுவது வழக்கம்தான். ஆனால் முன்பு போல கிடையாது. இப்போது எங்கேயாவது செல்கிறாள் என்றால் முதலிலேயே கேட்டு பர்மிஷன் வாங்கி விடுவதை வழக்கமாக வைத்திருந்தாள். முதல் முறை பார்த்து திட்டு வாங்கியது போல எப்போதுமே அப்படி ஒரு சூழ்நிலையில் நிற்கக்கூடாது என முடிவாகவே நினைத்திருந்தாள். அதனாலோ என்னவோ பெரிதாக வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்றாவது ஒரு நாள் அதிசயமாக கிளம்புவாள், அவ்வளவுதான். அனைவருமே உமாவிற்கு குழந்தை பிறக்க வேண்டும் என ஆர்வமாக காத்திருக்க ஆரம்பித்தனர். உமாவுக்குமே நிறைய கனவுகள் இருந்தது. கார்த்திக்கிடம் கேட்டிருந்தாள். நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் முடிய போகுது. வீட்டில் குழந்தைய எதிர்பார்க்குறாங்க. எனக்குமே குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் நானும் குழந்தைக்காக ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த 3 நாள் வரும்போது என்னால் தாங்க முடியல. எனக்கு சீக்கிரம் குழந்தை வேணும் கார்த்திக் என்று ஒரு நாள் தன்னை அறியாமல் கூறியிருக்க. என்ன உமா, உனக்கு என்ன வயசாகிடுச்சு? ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? குழந்தைங்கிறது வர மாதிரி அதுவே கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாத. எல்லாரும் கேட்குறாங்க, இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு ஏதாவது பிளான் பண்ணி இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியல. இங்கே பாரு, உன் வீட்டில் தானே கேட்குறாங்க. என் வீட்டில் இது வரைக்கும் யாருமே கேட்கல. ஏன்னா அவங்க இங்கே இல்லை. ஒருவேளை அவங்களும் இங்கே இருந்தால் இந்த கேள்வி வந்திருக்கும். அப்படி கிடையாது உமா, வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம், சீக்கிரமாக நமக்குன்னு நல்லது நடக்கும் என்று கூறி அன்றைக்கு அவளை தேத்தி இருந்தான். அனைவரின் ஆசை இவளது வேண்டுதல் என அடுத்த 2 மாதத்தில் நிறைவேறியிருந்தது. குழந்தை உண்டாகி இருக்கிறாள் என்று தெரியவுமே அத்தனை சந்தோஷம் உமாவிற்கு. உறுதி செய்வதற்காக உமாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல குழந்தை வயிற்றில் இருப்பதை உறுதி செய்தனர். கூடவே இன்னொன்றையும் கூறினர். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ஸோ முழுக்க முழுக்க ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். எந்த வேலையுமே செய்யக்கூடாது, ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்த தங்கும், இல்லைன்னா கஷ்டம்தான். குழந்த தங்குறதுக்காக ஊசி கூட வாரத்துக்கு ஒன்று போட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று சொல்ல, வீட்டில் இருந்தால் நிச்சயமாக ரெஸ்ட் எடுக்க மாட்டாள், ஒரு இடத்தில் உட்காரவும் மாட்டாள், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்று சொன்னவன் நேராக உமாவின் வீட்டிற்கு சென்று அவளை விட்டு வந்திருந்தான். அதன் பிறகு அவளை அவளை ராஜ உபச்சாரமாகத்தான் அங்கே கவனித்து கொண்டிருந்தனர். எந்த வேலையும் செய்ய விடவில்லை. அமர்ந்த வாக்கிலேயே அனைத்துமே வாங்கி கொண்டிருந்தனர். தினமுமே கார்த்திக் மாலையில் வந்து பார்த்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தான். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. 6 மாதங்கள் தாண்டி விட்டது. இன்னமும் அவளுடைய உடல்நிலை அப்படியே தான் இருந்தது. பாரதி இப்போது உமாவோடு தான் நேரத்தை கழித்து கொண்டிருந்தார். காலேஜ் முடிந்து வந்துவிட்டால் உமாவை பார்க்க வந்து விடுவார். அவளுக்கு வேண்டியதை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாப்பிட வைத்து என அவளின் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டாள். சரியாக 8 மணிக்கு கார்த்திக் வருகிறான் என்றால் 7:30 எனும்போது எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குது, ஏதாவது சொல்லி அங்கிருந்து நகர்ந்து விடுவாள். வந்து பார்த்து விட்டு சென்ற பிறகுதான் திரும்ப வருவது. இதையே வாடிக்கையாக வைத்திருந்தாள். ஏன் பாரதி, இவர் இருக்கும்போது இருக்க வேண்டியது தானே, உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட வீட்டுக்காரருக்கு என்னை பிடிக்கல, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஸோ பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து மூஞ்ச காட்டுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அது நல்லதும் கிடையாது. விடு, அவர் அப்படியே இருந்துட்டு போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீ தானே முக்கியம், என் அக்கா நல்லா இருந்தால் போதும் என்று முடித்து விடுவார். ஏற்கனவே பாரதியின் மேல் அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் துளி கூட கிடையாது. அப்படி இருக்கையில் அந்த வாரத்தில் பாரதியை அவளுடைய காலேஜ் நண்பர்களோடு வண்டியில் செல்வதை பார்த்தான். இதெல்லாம் எங்கே திருந்த போகுது? சொன்ன பேச்சை கேட்கவே கேட்காது. வீட்டில் இருக்கிறவங்க இவன் மேலே அவ்வளவு மரியாதை வச்சுருக்கிறாங்க, நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இவ பசங்க பின்னாடி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறா என்று மனதிற்குள் திட்டிக்கொண்டான். ஆனால் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. அன்றைக்கு பாரதியை பார்க்க வந்தவன் சாதாரணமாக பேச்சு கொடுத்தான். எங்கே உன்னோட தங்கச்சி ஆளைய காணோம்? இப்போது இங்கே எல்லாம் வர்றதில்லையா? ஏன் கேட்குறீங்க?
அதெல்லாம் தினமும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறா. நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வீட்டுக்கு போனா. அப்படியா? எனக்கு கொஞ்சம் பேசணுமே, வர சொல்லேன் என்று சொல்ல உமாவிற்கு மகிழ்ச்சி. அப்படின்னா அவன் மேலே உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையா? இருங்க ஃபோன் பண்ணுறேன், இப்போ வந்துடுவா என்று வேகமாக பாரதியை அழைத்தான். நொடிகளில் வந்திருந்தால் கார்த்திக் வந்ததை கவனித்திருக்கவில்லை. என்னடி இப்போ தானே வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுற, என்ன விஷயம், ஏதாவது வேணுமா? மாத்திரை எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டனே என்று சொன்னபடியே உள்ளே வந்தவள் கார்த்திக்கை பார்த்து அப்படியே மௌனமானாள். பெரியவங்கிற மரியாதையெல்லாம் கிடையாதா? வாடி போடின்னு தான் பேசுவேன் அப்படித்தானே? இல்லை தான், வந்து சின்ன வயசுலேருந்தே அவளை அப்படி தான் கூப்பிட்டேன். சாரி, இனி நான் அக்கான்னு கூப்பிடுறேன். சொல்லுக்கா, என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டேன்? சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. நீ ஏன் பேசும்போது சுதி குறையுது, நீ எப்பவும் போலவே பேசலாம். என்னமோ உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன் என்றவள் மெல்ல எழுந்து, இரு நான் அம்மா கிட்ட துணி எடுத்துட்டாங்களான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று நகர, என்ன தான் சொல்லுங்க என்று கேட்டாள். முன்னாடி பசங்க பின்னாடி மால் மேலே சுற்றுவ, இப்போ வண்டியில் சுற்ற ஆரம்பிச்சாச்சா என்று கேட்க, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை. இன்றைக்கி ஒரு பையன் பின்னாடி சுற்றினதை பார்த்தேன், அதுதான் என்னன்னு கேட்குறதுக்காக கூப்பிட்டேன். என்ன அந்த பையனை லவ் பண்ணுறியா என்ன என்று கேட்க, எப்பவுமே என்னை பற்றி நல்ல விதமாகவே யோசிக்க தெரியாதுல்ல. உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களா? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பையன் பின்னாடி வண்டியில் போனால் லவ் பண்ணுறதா அர்த்தமா? இதை சொல்லும்போது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? இதை கேட்குறதுக்காகத்தான் என்ன இப்போ கூப்பிட்டீங்களா? கோபமாக கேட்டாள். கேட்டதுக்கு பதில் சொல்லு, யாருன்னு கேட்டேன் அதை சொல்லணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசுகிற. இப்படி பேசினா நான் என்னென்னு முடிவு எடுக்கிறது? அப்போ நான் நினைக்கிறது சரின்னு தானே தோணும். அவன் என்னோடய ஃப்ரெண்டு, இன்றைக்கி முக்கியமான வேலையாக அவங்க கூட போனேன். அப்படியா? என்ன பெரிய வேலை? அதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, சரியா? சந்தேகப்பட்டு இவ்வளவு தூரம் கேட்குறீங்கன்னா அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. நான் உண்மையை சொன்னாலும் அது பொய்ன்னு தான் பேசுவீங்க. உண்மையா? அதெல்லாம் உன் வாயிலிருந்து வருமா என்ன? போதும் அக்கா, அம்மாவுக்காகத்தான் சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு போகிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பேச வேண்டாம். இனி எப்பவுமே என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, பேசாதீங்க. எனக்குமே உங்களை பார்த்தா பிடிக்கல, சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றாள். உண்மையிலேயே அன்றைக்கு சென்றது முக்கியமான ஒரு விஷயத்திற்காக தான். நண்பர்கள் பட்டாளத்தில் ஒருவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்க அவனுக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்பட்டது. அதற்காகத்தான் ரத்தம் கொடுக்கும் நண்பனை அழைத்து கொண்டு வண்டியில் சென்றது. வண்டி ஓட்டியது இவள்தான். இவளது வண்டிக்கு பின்புறத்தில் தான் அந்த நண்பன் அமர்ந்திருந்தது. அதைத்தான் பார்த்திருந்தான். பெரும்பாலும் பாரதி காலேஜில் நடக்கும் அனைத்தையுமே இப்போதெல்லாம் ஜெகனிடம் சொல்லிவிடுவது வழக்கம். அழைத்து கொண்டு செல்லும் போது கூட ஜெகனிடம் அழைத்து பேசியிருந்தாள். அண்ணா, ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ரத்தம் தேவைப்படுது என்றவள் ஜெகனையுமே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி இருந்தால் இவனுமே சென்று ரத்தம் கொடுத்து விட்டு தான் வந்திருந்தான். அதை தெரியாமல் தான் இவன் பேசியது. உமா திரும்பி வரும்போது பாரதி வீட்டிற்கு சென்றிருந்தாள். பாரதி எங்கே, உடனே கிளம்பிட்டாளா என்று கேட்க, ஆமாம் உடனே போயிட்டா. ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, கேட்டிங்களா? பேசுனீங்களா அவகிட்ட? நார்மலாக தான் பேசினேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நல்லா படிக்கிறியா, நல்லா இருக்கிறியா, அது மாதிரி கேள்விதான். அதிசயம்தான் போங்க. இன்றைக்கி நிஜமாவே மழை வரப்போகுது. நானும் நிறைய முறை பார்த்துட்டேன், அவளை பார்த்தாலே மூஞ்சியை திருப்புவீங்க. இன்றைக்கி தான் அதிசயமாக பேசியிருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் சமாதானமானால் எனக்கு தான் சந்தோஷம் என்று சொல்ல, எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், அது போதும் எனக்கு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டிருந்தான். அத்தியாயம் 11. பாரதியின் படிப்பு முடிந்திருந்தது. அன்றைக்கு மகிழ்ச்சியோடு வந்திருந்தாள். கடைசி எக்ஸாம் முடிந்திருக்க வீட்டிற்கு வர இங்கே இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இவளுக்காக காத்திருந்தது. இவள் உள்ளே நுழையவுமே உமா பாரதியை பார்த்து, உனக்கு விஷயம் தெரியுமா? வளகாப்பு செய்கிறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று கூறினாள். சூப்பர் விஷயம், எனக்கும் சூப்பரான விஷயம். எனக்கும் காலேஜ் முடிஞ்சுது, எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இனி நான் காலேஜ் போக தேவையில்லை. இனி நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். பாப்பாவை நான் மட்டும்தான் எடுத்து கொஞ்சம் போகிறேன், பார்த்துக்கோ என்று சொல்ல, சந்தோஷம், உன் கையில் கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்க போகிறேன் என்று கூறினாள். எல்லாரும் எங்கே எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று கேட்க, முன்னாடி தான் உட்காந்துருக்குறாங்க, நீ பார்க்கலையா? இல்லையே, கவனிக்கலையே என்றவள், சரி அப்படின்னா என்ன பேசிக்கிறாங்க, என்ன முடிவெடுக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? நம்ம வீட்டில் இங்கே வச்சு தானே வளகாப்பு பண்ணுவாங்க என்று கேட்க, விளையாடுறியா? அங்கே தானே வச்சு பண்ணுவாங்க. அநேகமாக என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு இந்த ஐடியா சுத்தமாக பிடிக்கல. ஏற்கனவே உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. 7வது மாதம் முடிய போகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் முழுக்க முழுக்க அசையக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை கிரிட்டிக்கல் உன்னோட உடம்புல. அப்புறம் எதுக்காக இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகணும்? இங்கே வச்சே வளகாப்பு பண்ணலாமே.
நானும் அதுதான் சொன்னேன். ஆனால் அப்பா அம்மா எல்லாருமே வேறு மாதிரி சொல்கிறாங்க. அது சரி வராதான். அப்புறமா கார்த்திக்கோட வீட்டில் அவங்க குடும்பமும் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வருவாங்க போல இருக்குது. அப்படின்னா அங்கே இருந்து செஞ்சால் தானே சரியாக இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதுவும் கரெக்டு தான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஒரு வேளை இங்கே இருந்து அங்கே அழைச்சிட்டு போனாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக உன்னோட உடம்ப பார்த்துக்கணும். அங்கே இங்கே அசையக்கூடாது. ஒரு இடத்துல உட்காரணும். மாடி ரூமுக்கு எப்போவுமே போகக்கூடாது. அம்மா பாட்டி அம்மா நீ சொல்லவே தேவையில்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவேன். இங்கே நீ அப்படி தான் சொல்லுவ. சட்டுன்னு யாராவது உமான்னு கூப்பிட்டா இதோ வந்துட்டேன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவேன். எத்தனை முறை கவனிச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறல்ல. சரி சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். இப்போல்லாம் வந்ததும் உடனே கிளம்புறேன். நேரம் பாரு, மணி 7:30. நானும் வீட்டில் போய் கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல. அப்படி என்ன வேலை பார்க்குற? வீட்டில் போய் அம்மாவுக்கு பாத்திரமெல்லாம் கழுவி கொடுப்பேன். கொஞ்சம் துணி எல்லாத்தையுமே மடித்து வைப்பேன். அதுபோல் வேலை ஏதாவது செய்வேன். இதை என்னை நம்ப சொல்கிறியா? இரு, இன்னைக்கு ஜெகனை நான் வரட்டும். நிஜமாவே இவன் வேலை செய்கிறாளா இல்லையான்னு கேட்க போகிறேன். பெரிய பொண்ணு ஆகிட்டேனா அவ்வளவு பேசுகிறான். நான் ஒரு வேலை செஞ்சால் கூட அவன் செய்யலைன்னு தான் சொல்லுவான். அதனால் நீ அவங்ககிட்ட கேட்குறது வேஸ்ட்டு. நீ எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன். உனக்கு வேணும்னா வீடியோ ஆதாரம் வேணுமா? இன்னைக்கு போய் எடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா சொன்னேன். எனக்கு என்னமோ மறுபடியும் கார்த்திக்கிட்ட நீ சண்டை போட்டியா அப்படின்னு தோணுது. நான் எதுக்கு உன் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட போகிறேன்? எனக்கு அவருக்கும் என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. நீ தேவையில்லாமல் எதுவும் வளராத. பின்ன ரொம்ப நாளாச்சுல்ல. அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட பேசணுன்னு கூப்பிட்டாரு. அதுக்கு பிறகு நீ அவரோட முகத்தை பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம், எனக்கு நீ மட்டும்தான் போதும். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன். மற்றபடி வேறு யார் பேசினா என்ன, பேசலைன்னா என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லும்போதே வெளியே வண்டி சத்தம் கேட்க, சரி சரி பேசுங்க, பேசிட்டு என்னைக்கு வளகாப்புன்னு முடிவு பண்ணுங்க, எல்லாத்தையுமே கேட்டு வை, எப்படினாலும் எப்படினாலும் நானும் வரணும்ல என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தாள். அன்றைக்கு கார்த்திக் வர அவனுமே வளைகாப்பு பற்றி பேசத்தான் வந்திருந்தான். ஆமாம் அத்தை, யூஎஸ்லேருந்து அண்ணா அண்ணி அப்பா அம்மா எல்லாருமே மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது இல்லையா? குழந்த வருது. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டில் வச்சு பெரிய அளவில் வளகாப்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் அவங்க கிட்ட ஓகே சொல்லிட்டேன். என்றைக்கு வைக்கணுங்கிற நல்ல நாளை மட்டும் குறித்து தாங்க. அந்த நாளுக்கு அவங்களும் அங்கேருந்து அதற்கேற்ற மாதிரி புறப்பட்டு வந்துடுவாங்க. ஆமாம் மாப்பிள்ள, நேற்று ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. வீட்டில் கூட அதை தான் சொல்லிக்கிட்டு போனாங்க. இப்போ கூட உமாவோட அப்பா அது சம்மந்தமாக தான் ஜோசியரை பார்க்க போயிருக்கிறாரு. சரி அத்தை, நான் கொஞ்சம் நேரம் உமா கிட்ட பேசிக்கிட்டு கிளம்புறேன் என்று நகர்ந்து வந்தான். வளைகாப்பிற்கு உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன் என்று கேட்க, எனக்கு எதுவும் வேண்டாம் கார்த்திக், எல்லாமே இருக்குது. பாருங்கள், உடம்பு வேற வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரே இடத்துல இருக்கிறதுனால பழைய துணி எதுவுமே செட் ஆகலை. புதுசாக ஏதாவது துணி வாங்கலாம்னா கூட அடுத்து இன்னமும் வெயிட் போட்டுட வேணும்னு பயமாக இருக்குது. இது எல்லாம் பெரிய வெயிட் இல்லை, சும்மா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. குழந்த பிறந்தா வெயிட்டை கம்மி பண்ண நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதனால் நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். அப்புறமா ட்ரெஸ் வேண்டாம், ஜுவல்ஸ் வேண்டாம், ஏதாவது வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வாங்கலாம் சொல்லு? செயின் மாதிரி எடுக்கலாமா, இல்லை வளையல் 2 வாங்கி தரவா? இங்கே பாருங்கள் கார்த்திக், அம்மா அப்பா வீட்டில் போட்ட நகை எடுத்து போடவே முடியாமல் இருக்குது. புதுசாக எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? கேட்டுக்கொண்டிருக்க. சரி அப்படின்னா ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே வாங்கிடுங்க. நான் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறேன், சரியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா என்று கார்த்திக் சொல்ல, மெல்ல எழுந்தவள் கார்த்திக்கிற்கு அருகே வந்து அவனை தன்னோடு இறுக அணைத்து கொண்டாள். என்ன ஆச்சுமா, திடீர்னு இப்படியெல்லாம் நடந்துக்கிற? நீயும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்று சிரித்தபடியே கேட்க, நிஜமாவே நிறைய மிஸ் பண்ணுறேன். அவங்க கையை கொடுங்களேன் என்றவள் அவனது கையை பற்றி சரியாக அந்த நேரத்தில் வயிற்றிற்குள் இருந்து அசைந்து கொண்டிருந்த குழந்தையின் அசைவில் அவனது கையை வைத்தாள். அது மெல்ல உருண்டு வந்து மெதுவாக நகர்ந்து செல்ல, கை கொண்டு உணர்ந்தவனுக்கோ சொல்ல முடியாத உணர்வு. கண்கள் கலங்கி இருந்தது. ஒருவித பூரிப்பான நிமிடம் அது. மன அமைதி முழுக்க தோன்ற அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அவங்க வாரிசு ஒரு நேரம் சும்மா இருக்கிறதில்ல. எப்போவுமே ஒரே விளையாட்டு தான். என்னால் சுத்தமாகவே முடியல. படுத்தா திரும்ப கூட முடியறதில்ல. அந்த அளவுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லி சிரிக்க,
அந்த புன்னகை கார்த்திக்கின் முகத்திலுமே பிரதிபலித்தது. குழந்தை கைக்கு வரும் நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிற உமா, எனக்கு உன்ன மாதிரி அமைதியாக அன்பு மட்டுமே செலுத்துகிற பெண் குழந்தை தான் வேணும். அதுதான் என்னோட ஆசை என்று சொல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த கார்த்திக் மாதிரி குறும்புத்தனமாக துருதுருன்னு இருக்கிற உங்களை மாதிரி பையன்தான் எனக்கு வேணும். அதுதான் என்னோட ஆசை. சரி சரி, யாரோட ஆசை நிறைவேறினாலும் பரவாயில்லை. நம்ம ஒரு டீலிங்க்கு வந்துடலாம். என்ன டீலிங்கா? எந்த குழந்தை வந்தாலும் சரி, அடுத்ததாக இன்னொரு குழந்தை 2 வருஷம் கழித்து நம்ம பெற்றுக்கலாம். ஒரு குழந்தை போதும்னு சொல்லக்கூடாது. உன்னோட ஆசையை நிறைவேறிச்சுன்னா அடுத்த 2 வருஷத்தில் என்னோடய ஆசையை நீ நிறைவேற்றி தரணும். அதே மாதிரி இந்த முறை என்னோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அதே மாதிரி நீயும் 2 வருஷம் கழித்து உன்னோட ஆசையும் மறுபடியும் நிறைவேற்றிக்கலாம். என்ன சொல்கிறேன் என்று கேட்க மெல்ல அவனின் தலையை கலைத்து விட்டாள். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில் வரேன். உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணு. கரெக்டாக மாத்திரையெல்லாம் போடுறல்ல. வேறு ஏதாவது சாப்பிட வேணும்னாலும் சொல்லு, உடனே வாங்கிட்டு வரேன். ஏற்கனவே வாங்கி கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே ஓரமாக இருக்குது. என்னால் சாப்பிடவே முடியல. இந்த பாரதி வந்தானா அவளை தான் சாப்பிட சொல்கிறேன் என்று சொல்ல, ஓ, இந்த வேலை வேறு நடக்குதா என்று கேட்டான். சாரி சாரி, சரியாமல் சொல்லிட்டேன். அவள் தான் பிடிவாதமாக வந்தான்னா எதையாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற பழத்தை வெட்டி தந்துட்டு போகிறா தெரியுமா என்று சொல்ல, சரி சரி, நான் நம்பிட்டேன். நான் எதுவும் கேட்கல. உன் தங்கச்சி சொன்னால் உனக்கு உடனே கோபம் வரும். என்னவோ செய். ஆனால் வயிற்றில் இருக்கிற என் குழந்தைக்கு சத்தானது வேணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது சாப்பிடு, சரியா என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். காலையிலேயே கார்த்திக்கிற்கு ஃபோனில் அழைத்திருந்தனர் உமாவின் வீட்டினர். மாப்பிள்ள, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு உமாவை அங்கே அழைச்சிட்டு வந்து விடலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். காலையிலேயே உங்கள் வீட்டில் இருந்து இன்றைக்கி வரதா சொன்னீங்க இல்லையா, நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கு காலையிலேயே உமாவுக்கு வளகாப்பு செஞ்சு திரும்ப இங்கே அழைச்சிட்டு வந்துடுறோம் என்று சொல்ல, சரி என்று கூறியிருந்தான். நீங்களும் அவ கூட வருவீங்க இல்லையா என்று கேட்க, அது வந்து மாப்பிள்ளை, நாளைக்கு வளகாப்புங்கிறப்போ நிறைய வேலை இருக்குது. அதனால் உடனே அங்கே வந்து தங்க முடியாது. நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்கள, பயப்பட எதுவும் இல்லைல்ல. ஒரு இடத்துல தானே இருக்க போகிறா. வேணும்னா நாங்கள் பாரதி கூட அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்ல, பெரியதாக விருப்பம் இல்லாவிட்டாலும் சரி என்று கூறினான். காலையிலேயே காரில் கொண்டு வந்து இவர்களது வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருந்தனர். இப்போது பாரதியும் உமாவும் அங்கே அமர்ந்திருந்தனர். கார்த்திக் வேகமாக புறப்பட்டு கொண்டிருந்தான். காலையில் 10 மணிக்கு அவங்க வராங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு, எதுவும் செய்ய வேண்டாம். உட்கார்ந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, புரியுதா என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றிருந்தான். அவன் சென்ற சில நிமிடத்தில் மாடிக்கு ஏறப்போக பாரதி பிடித்து இவளை நிறுத்தினார். இப்போ எங்கே போகிற? பேசாமல் உட்காரு. என்ன சொன்னாங்க? வீட்டில் படியேறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன வேணும்? இப்போ எதுக்காக அங்கே போகணும்னு நினைக்கிற? இப்போ தான் ஞாபகம் வந்தது பாரதி. நாளைக்கு எப்படியும் கல்யாண சேலையில் தானே கட்ட சொல்லுவாங்க. அந்த ப்ளவுஸ் கொஞ்சம் பிரித்து விட்டால் சரியாக இருக்கும்னு தோணுச்சு என்று சொல்ல, விளையாடுறியா? ஏற்கனவே நல்லா வெயிட் போட்டிருக்கிற. அந்த ப்ளவுஸ் உனக்கு பத்தாது. உனக்கு ப்ளவுஸ் தானே வேணும். நான் வாங்கிட்டு வரேன், சரியா? சாரி கலர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சாயங்காலமாக வாங்கிட்டு வந்து தரேன். தேவையில்லாமல் வேலை செய்யாது என்று சொல்ல, இங்கே பாரு, நான் சேலையே கட்டுறதில்ல. உனக்கு நல்லா தெரியும்ல. சுடிதார் தான் போடுறேன். தேவையில்லாமல் ப்ளவுஸுக்கு எதுக்காக காசு போடணும்? சொல்கிறத கேளு. அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பிரித்து விட்டால் போதும். சரி, நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்ல, எங்கள் பீரோவில் பட்டு சாரி கூட அந்த ப்ளவுஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இங்கேயே உட்காரு, அசையக்கூடாது சொல்லிவிட்டு வேகமாக மாடிப்படி ஏறினாள். ஒன்றை கவனிக்க தவறிவிட்டாள். இவளிடம் சொல்லிவிட்டு கார்த்திக் வெளியேறி விட்டதாக இருவரும் நினைத்திருக்க, கார்த்திக் இன்னமுமே புறப்பட்டு இருக்கவில்லை. அவனது அறையில் முக்கியமான ஒன்றை தேடிக்கொண்டிருந்தான். இவள் வேகமாக கதவை திறக்கவும் அவன் சரியாக வெளியே வருவதற்கும் சரியாக இருந்தது. எதிர்பாராத விதத்தில் பாரதியின் மேல் நேருக்கு நேராக மோதியிருந்தான். பாரதியை பார்க்கவும் முதலில் அவனுக்கு கோபம்தான் வந்தது. இங்கே எதுக்காக வர்ற? மாடி வரைக்கும் வர வேண்டிய அவசியம் என்ன? மேலே வந்தால் கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட கிடையாதா? இப்படி வந்து மோதுற? இவளுக்கோ திகைப்பு. இவன் வெளியேறி விட்டதாகத்தானே நினைத்தாள். சற்று பதட்டத்தோடு தான் கீழே எட்டி பார்த்தது. உமா அங்கிருந்த சோபாவில் கண்களை மூடி சாய்ந்து படுத்திருந்தாள். இங்கே பாருங்க, வேணும்னு யாரும் இங்கே வரலை. உமா தான் அவளோட கல்யாண ப்ளவுஸ் வேணும்னு கேட்டா. அதுக்காக மேலே வந்தேன். நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஓ, தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்ப? ஒரு வேளை வேற ஏதாவது திட்டம் போட்டு இருப்பியா என்று நக்கலாக கேட்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம். என்றைக்குமே என் பேரில் உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரப்போகிறதே இல்லை. பின்ன கல்யாணமான ஒரு ஆண் மேலே இருக்கும் போது
மேலே வேகமாக வந்து மோதினா என்ன நினைப்பாங்க? அசிங்கமாக பேசாதீங்க, கோபமாக சொன்னவள் தடதடவென கீழே இறங்கி வந்திருந்தாள். பின்னோட கார்த்திக்கும் வர இப்போதுதான் கண்களை திறந்து பார்த்தவள், இன்னமும் நீங்கள் போகலையா? அப்போவே போகிறதா சொல்லிக்கிட்டு வெளியே போன மாதிரி இருந்தது என்று கேட்டாள். வண்டி சாவி தேடிட்டு இருந்தேன், ஏதோ கிடச்சிருச்சு என்று சாவியை காட்டியபடியே புறப்பட்டான். பாரதி, நீ என்ன ப்ளவுஸ் எடுத்தியா இல்லையா? சாரி, மேலே போகவே இல்லை, மறந்துட்டு வந்துட்டேன். நிஜமாவே நான் போய் எடுத்துட்டு வந்து தரணுமா என்று கேட்க, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது? கார்த்திக் ஏதாவது திட்டினானா? அவர் எதுக்காக என்கிட்ட பேச போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா போய் எடுத்துட்டு வா, நான் எவ்வளவு நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிறேன் என்று சொல்லவும் மறுபடியும் மேலே சென்றால் உமாவின் அறை சுத்தமாக இருந்தது. அந்த வீட்டிற்கு பெரும்பாலும் வந்தது கிடையாது. இப்போதுதான் முதல் முறையாக இவளுடைய பெட்ரூமுக்குள் நுழைகிறாள். அதுவே சற்று அசௌகரியமாகத்தான் தோன்றியது. அதுவும் சற்று முன்பு கார்த்திக் பேசியது இப்போதும் கண்முன்னால் நிழலாட, ஏதோ தெரியாத இடத்துல நுழைஞ்சது போல ஒரு தோற்றம் அவளுக்குள். சற்று தயங்கியபடியே பீரோவை திறந்து பிளவுஸை எடுத்துக்கொண்டு கீழே வந்திருந்தாள். எடுத்துட்டு வந்துட்ட பாரு என்று நீட்ட பிரிப்பதற்காக பார்த்தால் பெரியதாக துணி எதுவும் இல்லை. பிரித்துவிட அதிக துணியும் கொடுத்திருக்கவில்லை. சற்று சோகமாக முகம் மாறி இருந்தது. இப்போ எதுக்காக முகம் இப்படி மாறுது? நான் தான் சொன்னேன்ல, சும்மா எதையாவது யோசிக்கக்கூடாது. உனக்கு இதே கலரில் நாளைக்கு நான் ப்ளவுஸ் வாங்கிட்டு வரேன், போதுமா? சாரி கட்டும்போது அந்த ப்ளவுஸ் போட்டுக்குவியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வீட்டு ஆளுங்க யாராவது வருவாங்க, வந்ததும் கிளம்பி போகிறேன். போகும்போதே எடுத்துகிட்டு போயிடுறேன், ஓகேவா? இப்படியெல்லாம் முகத்தை வைக்கக்கூடாது என்று சமாதானம் பேசினாள். அடுத்த 1 மணி நேரத்தில் கார்த்திக் அவனுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு வந்திருந்தான். அவர்கள் வந்த கொஞ்ச நேரத்திலேயே புறப்பட்டிருந்தாள். என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டியா? இருக்கலாம் இல்லை, சாயங்காலம் வரைக்கும். அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? சாயங்காலம் வரைக்கும் இருக்க தானே சொன்னாங்க என்று கேட்க, அதுதான் உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, இனி அவங்க பார்த்துக்குவாங்க. கார்த்திக்கும் இங்கே தானே இருக்கிறாரு, அப்புறம் என்ன, நான் ஆட்டோ புக் பண்ணி கிளம்புறேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தானே, இரு, நான் கார்த்திகை கொண்டு வந்து விட சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா இரு. ப்ளவுஸ் வேறு வாங்கணும்னு சொன்னேன்ல, கார்த்திக் கூட போகும்போதே வாங்கிட்டு அவர்கிட்டயே கொடுத்து விட்டுடு, வேலை முடிஞ்சுது என்று சொல்ல சரி என்றபடியே நகர்ந்தாள். தயக்கத்தோடு தான் அவன் 2 வீலரில் ஏறியது. நன்றாகவே பின்னால் நகர்ந்து கம்பியை பிடித்தபடி போகலாம் என்று குரல் தர அவளை பார்த்தபடியே வண்டியை எடுத்தான். உமா ஏதோ வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, எங்கே போகணும் என்று கேட்க அருகில் இருந்த துணிக்கடையின் பெயரை சொன்னவள், அந்த வண்டியை விடுங்க, ஜஸ்ட்டு 10 நிமிஷம்தான், உடனே வந்துடுவேன் என்று சொன்ன கடை முன்னே வண்டியை நிறுத்தினான். கூடவே பர்ஸில் இருந்த பணத்தை எடுத்து நீட்டியவன், அவளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ, பணம் இந்தா என்று நீட்ட மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. கையில் வாங்கி கொண்டாள் பாரதி. முடியாது, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக ஏதாவது பேசுவான் என்று தெரியும். அவனிடம் பேசுவதையே தவிர்த்தாள். வாங்கியாச்சு, இதை உமா கிட்ட கொடுத்துடுங்க, இப்போது எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்க என்று உட்கார, யார் வண்டியாக இருந்தாலும் உட்கார யோசிக்கிறதே இல்லைல்ல, நல்ல வளர்ப்பு தான் என்று நக்கலாக வாய்க்குள் முணுமுணுக்க, இது நன்றாகவே இவளுக்கும் கேட்டது. வண்டியில் ஏற மனமில்லை, அப்படியே நின்று விட்டாள். கார்த்திக்கை முறைத்தபடியே எதிரே இருந்த ஆட்டாவை கை காட்டியவள் இடத்தை சொல்லியபடியே வண்டியில் ஏறியிருந்தாள். கார்த்திக்கினால் பதில் எதுவும் பேச முடியவில்லை, முறைக்கு மட்டுமே தோன்றியது. சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு திரும்பி அவனுமே புறப்பட்டிருந்தான். பாரதிக்குத்தான் மனம் படபடப்பாக இருந்தது. நான் உங்களை என்ன பண்ணினேன்? எதுக்காக என் மேலே இத்தனை கோபம்? மனசுக்குள்ளே எத்தனை வன்மை இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல ஈஸியாக வரும். இனி எப்போதுமே வண்டியில் ஏற மாட்டேன். வீட்டிற்குள் சென்றிருந்தாள். வீட்டில் கேட்டவர்களிடம் கூட இன்றைக்கு நானே அவங்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க, அதனால தான் நான் ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டேன். அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுல்ல, பர்சனலாக ஏதாவது பேச வேண்டியதாக இருக்கும், நான் அங்கே அதிகப்படிதானம்மா என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை கவனம் செலுத்தினால். அடுத்த நாள் காலை வளைகாப்பு எனும்போது நிறைய வேலை வீட்டிலுமே இருந்தது. உடனே வந்தது நல்லது என நினைத்து கொண்டால் இவள் மனது கஷ்டப்பட்டது வீட்டில் யாருக்குமே தெரியவில்லை. அடுத்த நாளும் அழகாக விடிந்தது. நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல். இன்றைய நாளை மகிழ்ச்சியாக ஆரம்பித்திருந்தனர். வளைகாப்பிற்கு தேவையானவற்றை எல்லாம் எடுத்து அடுக்கி வண்டியில் ஏற்றி வைத்து கொண்டிருந்தனர். கூடவே ஏற்கனவே சொல்லி இருந்தவர்கள் கூட சில முக்கிய உறவுகள் அங்கே வந்திருந்தனர். மற்றவர்கள் நேராக கார்த்திக்கின் வீட்டிற்கு வருவதாக கூறியிருந்தனர். காலை முதலே பரபரப்பாக காணப்பட்டாள் பாரதி. அத்தியாயம் 13. அதிகாலையிலேயே உமா தலைக்கு குளித்து ரெடியாகி கொண்டிருந்தாள். உடை எல்லாமே கீழே கொண்டு வந்திருக்க, நேற்று பாரதி வாங்கி கொடுத்த பிளவுஸை கார்த்திக் மாடி அறையிலேயே வைத்திருந்தான். சென்று எடுத்து வர வேண்டுமென நினைத்தவள் மெல்ல படியேறினாள். அதற்கு முந்தைய நாளில்தான் டாக்டரிடமுமே போனில் பேசி தன்னுடைய சந்தேகத்தை கேட்டிருந்தாள்.
ஏறலாம். ஆனா கொஞ்சம் நிதானமா ஏறணும். அடிக்கடி எல்லாம் ஏற வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏறலாம் என்று சொல்ல, ஒரு முறை தானே என நினைத்தவள் மெல்ல படியேறினாள். தவறு செய்தது அந்த இடத்தில்தான். தங்களுடைய அறைக்கு சென்றவள் பிளவுஸை எடுத்து சேலையையுமே கட்டி கொண்டபடி இறங்கி வர நினைக்கையில்தான் ஒரு சின்ன தவறு நடந்திருந்தது. கார்த்திக்கின் அண்ணன் குடும்பமும் வந்திருக்க 8 வயது நிரம்பிய குழந்தை ஒன்று அந்த புறமாக ஓடி வந்து கொண்டிருந்தவன் சற்றும் எதிர்பாராமல் உமாவின் மேல் இடித்திருக்க நிலை தடுமாறி யாருமே எதிர்பாராத வகையில் மாடிப்படிகளில் உருள ஆரம்பித்திருந்தால் விழும்போது கார்த்திக் என்று சத்தத்தோடு விழ சத்தம் கேட்டு மொத்த குடும்பமுமே ஓடி வந்திருந்தனர். மேலிருந்து கீழ் வரையிலுமே உருண்டு வர அடுத்த சில நிமிடங்களிலேயே அவளை அள்ளி எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டிருந்தனர் மொத்த குடும்பமும். வளைகாப்பு செய்வதற்கு முன்னே ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சி பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் உமா. வயிற்றில் அடிபட்டு இருக்க இரத்தப்போக்கு அதிகமாகவே இருந்தது. அவசரமாக உடனடியாக சிசேரியன் செய்து குழந்தையை எடுத்துவிட வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருந்தனர். இவளுக்குமே அடி பலமாக பட்டிருந்தது. இவளுக்குமே தலையில் அடிபட்டு இருக்க வீட்டிலேயே ஆழ்ந்த மயக்க நிலைக்கு சென்றிருந்தாள். மருத்துவர்கள் போராடி குழந்தையின் உயிரை மட்டுமே காக்க முடிந்தது. அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தது. ஆனால் அதை பார்ப்பதற்கு உமா உயிரோடு இல்லை. ஏற்கனவே தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜில் இருந்தவளின் உயிர் அப்போதே அப்படியே முடிந்திருந்தது. யாரையுமே கண் திறந்து பார்க்கவில்லை. என்ன நடந்தது என்று கூட அவளுக்கு பெரியதாக ஞாபகத்தில் இல்லை. அடிபட்ட உடனேயே ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றிருந்தாள். வலி கஷ்டம் என்று எதையுமே உணராமல் இறைவனடி சேர்ந்திருந்தாள் உமா. தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் பாரதி. நிச்சயமாக இவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை இங்கே அழைத்து வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருப்பாளோ, வளைகாப்பு செய்யாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நன்றாக இருந்திருப்பாளோ என்று ஏதேதோ எண்ணம். ஆனால் கார்த்திக்கின் கோபம் வேறு மாதிரியாக வந்திருந்தது. கடைசியாக எதற்காக மாடிக்கு சென்றாள் என்பது புரிய வரவுமே இவள் வாங்கி கொடுத்த பிளவுஸினால் தான் இத்தனை பிரச்சனை என தவறாக நினைத்து கொண்டான். அந்த கோபத்தை நேரடியாக இவளிடமே வந்து காட்டினான். எந்த இடத்துல எல்லாம் நீ அவகிட்ட வர்றியோ அப்போ எல்லாமே பிரச்சனை தான். நீ வாங்கி கொடுத்த பிளவுஸ் தான் இத்தனைக்கும் காரணம் என்று சொன்னவனை அதிர்ச்சியாகத்தான் பார்த்தது. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா? ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அங்கே நடந்த தப்புக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். அவள் படி ஏறக்கூடாதுன்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஒழுங்காக கீழே பார்த்துக்காதது உங்கள் தப்பு. கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் என் மேலே பழிய போடுறீங்க. உங்களை விட எனக்கு தான் நஷ்டம் அதிகம். சின்ன வயசுலேருந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனா எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்தது இல்லை. இன்றைக்கி என்னை தனியாக விட்டுட்டு போயிருக்கிறா. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் கூசாமல் என் மேலே பழிய போடுறீங்கல்ல என்று கூறியவளுக்கு அழுகை கூட பேச முடியாமல் தேம்பலாக வெளிப்பட்டது. அவளால் தெளிவாக பேசக்கூட முடியவில்லை. அழுகை மட்டுமே பிரதானமாக வந்து கொண்டிருந்தது. அவள் சொல்லுவது சரிதான் என புரிந்தவன் அவளிடமிருந்து நகர்ந்திருந்தான். இதோ இதோ என்று 15 நாட்கள் முடிந்து விட்டது. உமா இந்த உலகத்தை விட்டு சென்று குழந்தை இன்னமுமே ஐசியூ வார்டில் தான் இருந்தது. இன்னுமே 2 மாதங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க இங்கு யாரை தேற்றுவது, யாருக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்று ஒருவருக்கும் புரியவில்லை. பாரதி பாதி நேரம் அழுது கரைந்தாள். ஜெகனுக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை. பாரதியை வீட்டில் விட்டவன் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமாக சுற்று கொண்டிருந்தான். கார்த்திக்கின் நிலை அதைவிட மோசமாக இருந்தது. இந்த 15 நாட்களில் ஆளே மாறியிருந்தான். தாடி வளர்த்து சுத்தமாக அவனை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. ஜெகன் தான் ஒருவாறாக தேற்றிக் கொண்டிருந்தான். கார்த்திக்கின் தாய் தந்தை அவனது குடும்பம் மொத்த பேருமே அன்றைக்கு தான் புறப்பட்டு சென்றனர். நீண்ட நேரம் பேசிவிட்டு சென்றனர். இது போல் ஆகும்னு நாங்களும் நினச்சி கூட பார்த்ததில்லை. ரொம்ப அழகான பொண்ணு. இவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கை முடிஞ்சிருக்க வேண்டாம். நீண்ட காலம் வரைக்கும் ரொம்ப நல்லா வாழ்வீங்கன்னு நினச்சோம். எல்லாமே ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு. எந்த இடத்துல தப்பாச்சுன்னு தெரியல. யாரையும் குறை சொல்லலை. சின்ன குழந்தை தெரியாமல் மோதிடுச்சு. தப்புன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. படிக்கட்டில் இருந்து உருண்டு இப்படி ஒரு விபத்து ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இந்த விபத்துக்கு நாங்கள் தான் காரணம்னு நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஊர்லேருந்து வந்த ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர அவளை கவனிக்காமல் விட்டுட்டோம். ஒரு வேளை பார்த்துருந்தா படி ஏறவே விட்டு இருக்க மாட்டோம். அவர்களுக்குமே அத்தனை வேதனை. பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் புறப்படுங்க, நான் பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்ல மனதே இல்லாமல் தான் புறப்பட்டு சென்றனர். பிஸ்னஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த நேரத்தில் இவனை தனியாக விட்டுட்டு போக கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்ச நாளில் திரும்பி வந்துடுவோம். இப்போதைக்கு அங்கே போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை என்று கூறியிருந்தனர். ஏதேதோ பேசி பிடிவாதமாக கார்த்திகை மறுபடியும் ஆஃபீஸிற்கு அனுப்பி வைத்தனர். இங்கே ஹாஸ்பிட்டலில் குழந்தையை பார்க்க மாறி மாறி வந்து பார்த்து கொண்டனர். சில நேரங்களில் பாரதி கூட அங்கேயே வந்து அமர்ந்து குழந்தையை பார்த்து கொண்டார். நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. 2 மாதம் முடிந்துவிட்டது. குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்திருந்தனர். உமாவின் வீட்டிற்கு குழந்தையை அழைத்து கொண்டு வந்தனர். குழந்தை வந்த நேரத்திலிருந்து உமாவின் நினைவுதான் அத்தனை பேருக்குமே. கார்த்திக்கிடமுமே கூறியிருந்தனர், மாப்பிள
குழந்தை கொஞ்சம் வளர்ற வரைக்கும் எங்க கூட இருக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்க விருப்பப்பட்டா அழைச்சிட்டு போங்க. இல்லன்னா நாங்களே பார்த்துக்கிறோம் என்று சொல்ல, என்னோட வாழ்க்கையே அவ கூட தான். குழந்தை இப்போதைக்கு நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அழைச்சிட்டு போயிடுவேன். எனக்கு அவன் மட்டும் தான் இருக்கிறான் என்று சொன்னவனுக்கும் வேறு வழி தெரியவில்லை. வார நாட்கள் முழுக்க இங்கே இருக்க சனி, ஞாயிறுகளில் குழந்தையை அழைத்துக் கொண்டு சென்று விடுவான். கைக்குழந்தைதான். ஆனால் அந்த குழந்தையிடமே டைப்பர் மாட்டி விடுவதிலிருந்து பசிக்கும் நேரத்தில் என்னென்ன கொடுக்க வேண்டும் என அனைத்துமே கற்றுக்கொண்டான். குழந்தையை எந்த இடத்திலுமே அவன் யாரிடமும் விட்டு தந்தது இல்லை. நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. வாரத்தின் 5 நாட்கள் குழந்தை உமாவிடம் வீட்டில் இருந்த குழந்தையை பார்த்து கொள்ளும் மொத்த பொறுப்பும் இப்போது பாரதியிடம் வந்திருந்தது. குழந்தையும் பாரதியிடம் நன்றாகவே ஒட்டிக்கொண்டது. ஒரு நேரமும் இவளை விட்டு பிரிவது கிடையாது. பாரதி இந்த அந்த 2 நாட்கள் குழந்தை எப்படி பிரிந்து இருக்கிறாள் என்று இவளுக்கே சந்தேகம்தான். ஏனென்றால் அந்த அளவிற்கு இவளை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்தது இல்லை. இப்போது குழந்தைக்கு 6 மாதம் தாண்டி இருந்தது. மெல்ல அம்மா அப்பா என்று சொல்ல பழகியிருந்தது. அம்மா என்று பாரதியைத்தான் அழைத்து கொண்டிருந்தது. இப்போதுமே கார்த்திக்கிற்கு பாரதியை பார்த்தால் சுத்தமாகவே பிடிக்காது. ஏன் அவளை நேருக்கு நேராக கூட பார்த்தது இல்லை. அவன் வரும் நேரம் இப்போதுமே நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தால் அவன் வரும் நேரத்தில் அந்த இடத்தில் இருப்பது இல்லை. குழந்தையை உமாவின் தாயாரிடம் கொடுத்துவிட்டு நகர்ந்து விடுவாள். அவன் வந்து சென்ற பிறகுதான் திரும்ப இங்கே வருவது. குழந்தை முழுக்க முழுக்க பாரதியோடு தான் இருந்தது. இரவில் தூங்குவதற்கும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவாள். இதுவே வாடிக்கையாக இருந்தது. உறவில் இருப்பவர்கள் பாரதியின் திருமணத்தை பற்றி மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பித்தனர். ஜெகனுமே பாரதிக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமே என வீட்டில் கேட்க ஆரம்பித்திருந்தான். அப்போது பாரதி தான் மறுத்தாள். இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறான். அவனுக்கு ஒரு அளவுக்கு புரியட்டும். இந்த நேரத்தில் இப்படி விட்டுட்டு போனால் அது சரி வராது. உமாவோட குழந்தை ஏங்கி போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க என்று சொல்ல, நீ பேசுகிறதோட அர்த்தம் உனக்கு புரியுதா பாரதி? இப்படியெல்லாம் சொல்லாத. இங்கே நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் குழந்தைய விட்டுட மாட்டோம். அவன் எங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டான். அவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரியெல்லாம் பேசாதடி. என்னைக்குனாலும் அது கார்த்திக்கோட பையன். எப்போ வேணும்னாலும் அவனை அழைச்சிட்டு போகலாம். இப்போ சின்ன குழந்தைங்கிறதுனால விட்டு வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தாலுமே தினமும் 2 வேளை வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. லீவு நாட்களில் அந்த 2 நேரமே அவர் தன்னோட கூடவே வச்சுக்கிறாரு. உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி சொல்கிற? நான் என்ன தான் செய்கிறது என்று கண்கலங்கி கேட்க, இப்போ பார்க்கத்தானே ஆரம்பிக்கிறோம். உடனே எதுவும் அமைஞ்சிடாது. நீ எதையும் யோசிக்க வேண்டாம் என்று ஜெகன் சொல்ல சரி என தலையாட்டினாள். அத்தியாயம் 14. குழந்தைக்கு 7 மாதம் ஆகிவிட்டது. இப்போதுமே காலையில் கொண்டு வந்து இங்கே விட்டான் என்றால் மாலையில் அழைத்து கொண்டு சென்று விடுவான். குழந்தையை யாரிடமும் பெரியதாக விட்டது கிடையாது. உமாவின் வீட்டில் மட்டுமே விட்டு கொண்டிருந்தான். அதுவும் கூட சொல்லி இருந்தான். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். என்னோட அம்மா அப்பா 2 பேருமே இங்கே வர்றதா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்த பிறகு குழந்தைய நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அவங்க பார்த்துக்குவாங்க என்று கூறியிருந்தான். ஆனால் இவன் தான் கூறினானே தவிர அவனுடைய தாய் தந்தை இங்கே வரும் நிலையில் இல்லை. அங்கே அவர்கள் வைத்திருந்தது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். சட்டணம் மொத்தத்தையும் விட்டுவிட்டு வர அவர்களால் முடியவில்லை. அங்கிருந்து கார்த்திக்கிற்கு ஃபோனில் அழைத்து பேசினர். இன்னும் எத்தனை நாள் குழந்தைய பார்த்துக்க முடியும்? எத்தனை நாள் இப்படியே தனியாக இருப்ப? நீ ஒன்றும் வயசானவன் கிடையாது. நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது என்று பேச்சை ஆரம்பித்திருந்தனர். இன்னொரு கல்யாணம் பிடிக்கவில்லை என்று பிடிவாதமாக சொல்லியிருந்தான். இன்னொரு முறை இதை பற்றி பேச வேண்டாம். உங்களை யாரும் இங்கே நான் வரணும்னு சொல்லலை. நீங்கள் அங்கேயே இருக்கலாம். என்னோடய லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும். உமாவோட எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் உமா மட்டும்தான் எனக்கு. இனி எப்போவுமே இதை பற்றி பேச வேண்டாம். பேச்சை முடித்திருந்தான். ஆனால் அவர்கள் அப்படியே விட்டு விடுவார்களா என்ன? நேராக உமாவின் தாய் தந்தைக்கு அழைத்து பேசியிருந்தனர். 2 பசங்க. ஒருத்தன் இங்கே செட்டில் ஆகிட்டான். இவன் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. கார்த்திக் எப்போவுமே தனியாக இருந்து வளர்க்கும். சின்ன வயசுலேருந்து பழகிட்டான். சின்ன வயசில் ஹாஸ்டல் வாசம். அதுக்கு பிறகு தனியாக வீடு எடுத்து இருந்தான். எந்த தப்பான பழக்கமும் கிடையாது. அதனாலேயே எனக்கு கார்த்திக் மேலே எப்போவுமே ஒரு மரியாதை உண்டு. பாசம் நிறையவே உண்டு. எந்த இடத்துலையுமே அவன் சமாளிச்சுக்குவாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கி அவன் எடுத்திருக்கிற முடிவு எனக்கு ரொம்ப பயத்தை தருது. அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசைப்படுறோம். அவன் பிடிவாதமாக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உமாவோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். குழந்தையோட நிலைமை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தாய் இருந்து வளர்க்குற குழந்தை எப்படி வளரும்னு என்னால் சொல்ல முடியும். எல்லாரும் கார்த்திக் கிடையாது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இப்படி தான் வளருவாங்கன்னு உறுதியாக சொல்கிறதுக்கு ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சம்மந்திம்மா. அவனுடைய லைஃப் இப்படி முடிஞ்சிடக்கூடாது. பேசி இருக்க அன்றைக்கு வீட்டுக்கு வந்த கார்த்திக்கிடம் மெல்ல பேச்சு கொடுத்தனர். மாப்பிள்ள, உங்கள் அப்பா அம்மா சிச்சுவேஷன் இதுதான். அங்கிருந்து வர முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் அவங்க சொல்லு கேட்கலாம்ல என்று ஆரம்பித்தனர்.
என்ன சொல்ல வரீங்க? டைரெக்டாக நேரடியாகவே சொல்லுங்கள். சுற்றி வளைச்சு சொன்னால் எனக்கு புரியாது. அவங்க என்ன தான் நிறையவே பேசுகிறாங்க. தினமுமே இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இன்னொரு கல்யாணத்தை பற்றி தான் என்கிட்ட பேசினாங்க. என்கிட்ட பேசி பார்த்து முடியல. நேராக உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. இதுக்கு என்னோடய பதில் அவங்கக்கிட்ட சொன்னதே தான் இங்கேயும் சொல்லுவேன். எனக்கு உங்கள் உமாவோட நினைவுகளே போதும். என்னால் இப்படியே வாழ முடியும். அப்படி இல்லை மாப்பிள்ள. இந்த குழந்தையோட தான் இங்கே இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா, இந்த குழந்தைய நாங்கள் வளர்த்துக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். குழந்தை ஒரு அளவுக்கு நல்லா வளர்கிற வரைக்கும் எங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை. போதும் அத்தை, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். நான் இப்போது குழந்தைய அழைச்சிட்டு போகிறேன். இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய நானே பார்த்துக்குவேன். குழந்தைய பார்த்துக்கொள்றதுக்கு ஒரு நல்ல வேலையாள் இருந்தால் கூட போதும். தாராளமாக நல்லபடியாக வளர்க்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தயவு செஞ்சு என்னோடய பர்சனல் விஷயத்துக்குள்ளே வராதீங்க. கோபமாக சொல்லிவிட்டு குழந்தையை வாங்கி கொண்டு சென்றிருந்தான். குழந்தையை வாங்கி கொண்டு சென்றது வரைக்கும் சரிதான். ஆனால் குழந்தை தினமுமே பாரதியோடு ஒட்டி கொண்டிருந்தது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அழைத்து கொண்டு 2 நாட்கள் தான் அங்கே இருந்தது. அதற்குள்ளாகவே குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாக வந்திருந்தது. அம்மா அம்மா என்று கேட்டு அழ ஆரம்பித்தது. முதலில் இவனுமே ஒன்றும் புரியவில்லை. அம்மா என்று அழைப்பது உமாவின் தாயாரைத்தான் என நினைத்தான். எத்தனையோ சமாதானம் செய்தும் எதுவும் முடியவில்லை எனும்போது என்ன செய்வது என புரியாமல் நேராக உமாவின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தான். குழந்தையை கொண்டு சென்று விட்டான் என்பது தெரியும் போது பாரதிக்கு எதையோ இழந்தது போலதான் இருந்தது. நிச்சயமாக குழந்தை தன்னை தேடி அழுமென்று நன்றாகவே தெரியும். ஆனாலும் வேறு வழியில்லையே. பிடிவாதமாக அங்கும் சென்று பார்க்க முடியாது. அதே நேரத்தில் அவனாக கொண்டு வந்து விட்டால் மட்டுமே குழந்தையை பார்த்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைக்குமே கார்த்திக்கை பாரதிக்கு சுத்தமாக பிடிப்பது இல்லை. வந்து பேசியது நடந்தது எல்லாமே பசுமரத்தாணி போல ஆழ்மனதில் நன்றாகவே பதிந்திருந்தது. அதனாலேயே அவனிடம் பேசுவதையே சுத்தமாகவே நிறுத்தியிருந்தாள். குழந்தைக்காக மட்டுமே அங்கு செல்கிறேன் என்று நினைத்து கொண்டுதான் உமாவின் வீட்டிற்கு செல்வது. அன்றைக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டான் எனவும் மனதிற்குள் ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டே இருந்தது. எப்படி குழந்தை தனியாக இருக்கும்? தன்னை தேடுமே. இது போலெல்லாம் யோசித்தவள் 2 நாட்கள் பித்து பிடித்தவள் போலதான் சுற்றி கொண்டிருந்தது. சரியாக குழந்தை வந்துவிட்டது என்று தெரியவும் உடனே ஓடி சென்றிருந்தாள். புறப்பட்டு இருப்பான் என்று நினைத்தாள். இவள் சென்றது. ஆனால் அவன் அங்குதான் இருந்தான். இவளை பார்க்கவுமே நந்தா அம்மா என்று தாவியது. அப்போதுதான் அவனுக்குமே புரிந்தது. இத்தனை நாட்களாக அம்மா என்று அழைத்தது பாரதியைத்தான் என்று. நெற்றியை சுருக்கியபடியே பார்த்து கொண்டிருந்தான். எதுவும் பேசவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் உமாவின் தாயாரிடம் கேட்டது. தினமும் குழந்தைய கொண்டு வந்து இங்கே தான் நான் விடுறேன். யார் பார்த்துக்கிறாங்க? நீங்கள் பார்த்துக்கிறது இல்லையா? பாரதி தான் பார்த்துக்கிறாளா என்று நேரடியாக கேட்க, பாரதிக்கு படிப்பு முடிஞ்ச பிறகு பெருசாக வேலை எதுவும் இல்லை. அதனால் பெரும்பாலும் பாரதி கூட தான் இருப்பான் என்று சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு சென்றிருந்தான். பிரச்சனை அத்தோடு முடிந்திருக்கவில்லை. அடுத்த சில நாட்களிலேயே தனது வீட்டில் தங்கி பார்த்து கொள்ள ஒரு வயதான பெண்மணியை ஏற்பாடு செய்திருந்தான். குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் இவனுடைய பெரிய கோரிக்கையாக இருந்தது. வந்த பெண்மணியும் குறை எதுவும் சொல்லிவிட முடியாது. குழந்தையை நன்றாகத்தான் பார்த்தார். ஆனால் குழந்தைக்குத்தான் அவரை ஏனோ பிடிக்கவில்லை. இத்தனை நாள் பாரதியோடு இருந்தவனுக்கு புதியதாக இன்னொருவரோடு ஒட்டுதல் வரவில்லை. அந்த பெண்மணியை பார்த்தாலே கதறியல ஆரம்பித்தான். அதன் பயனாக மறுபடியும் காய்ச்சல் அதிகமாகி வலிப்பு போல வந்திருக்க இந்த முறை மயங்கி இருந்தான். அவசரமாக குழந்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்க அங்கே டாக்டர்கள் செக் செய்துவிட்டு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வர்றது சகஜம்தான். அதுபோல தான் இந்த குழந்தைக்கும் வந்திருக்கு. பிறந்ததுலேருந்தே தாய்ப்பால் இல்லை. கொஞ்சம் வீக்கான குழந்தை தான் இல்லையா? அதனால் கூட இருக்கலாம். மேக்ஸிமம் காய்ச்சல் வராமல் பார்த்துக்கொள்ளணும். காய்ச்சல் வந்ததுன்னா கூட அளவுக்கு அதிகமாக வராத அளவுக்கு பார்த்துக்கணும் என்று அட்வைஸ் செய்து 2 நாட்கள் அங்கே அட்மிட் செய்து விட்டு மறுபடியும் அனுப்பி வைத்திருந்தனர். இதற்கு தீர்வு பாரதியை ஏன் கார்த்திக்கிற்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என யோசிக்க ஆரம்பித்தனர் இருவரது வீட்டிலும். இது பாரதிக்கு தெரியவே இல்லை. அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டனர். உமாவின் தாய் தந்தை வந்து கேட்க பாரதியின் தாயாருக்குமே குறை எதுவும் சொல்ல எதுவும் இல்லை. சரி, நந்தா நம்ம வீட்டு பையன், நம்ம தான் பார்த்துக்கணும் என்பது போல ஒரு எண்ணம். நேராக ஜெகனிடம் தான் அனுமதி கேட்டது. உமாவோட அம்மா அப்பா 2 பேருமே இது போல் கேட்குறாங்க. இது சரியாக வருமா எனக்கு தெரியல, நீ தான் சொல்லணும் ஜெகன் என்று கேட்க, கார்த்திக் ரொம்ப நல்லவர்மா, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பாரதியை நல்லாவே பார்த்துக்குவாங்க. நம்ம உமாவை எப்படி பார்த்துக்கிட்டாங்க நமக்கு தெரியும் தானே. பாரதி கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாரதிக்கு இதில் சம்மதமா, அதை கேட்கணும். நம்ம சொன்னால் பாரதி மறுக்கவா போகிறா என்று கேட்க, அப்படி இல்லைம்மா, 2வது மேரேஜுக்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும்ல, அவன் மனசில் என்ன இருக்குன்னு. சரிடா, நீயே கேட்டு சொல்லு.
அம்மா, அதுக்கு முன்னாடி முதல்ல கார்த்திக் மாப்பிள்ளை கிட்ட கேட்கணும். அவருக்கு சம்மதம்னா மேற்கொண்டு நம்ம பேசலாம் என்று பேச்சை முடித்திருந்தான். அத்தியாயம் 15. ஃபிட்ஸ் வந்த மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்த பிறகு தொடர்ந்து பாரதியின் வீட்டில்தான் குழந்தை இருந்தது. மாப்பிள்ளை, அவனுக்கும் உடம்பு சரியில்லை, உங்களுக்கும் வேலை இருக்குது, அவனையும் பார்த்துக்க முடியல, கொஞ்ச நாளைக்கு குழந்தை இங்கே இருக்கட்டுமே, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. குழந்தை சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நாங்கள் உங்களை எதுவுமே சொல்லலை. நீங்கள் எப்போ வேணும்னாலும் வந்து பாருங்கள், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கேயும் அங்கேயுமா அலக்கழிக்க வேண்டாம்னு தோணுது. கொஞ்ச நாள் வரைக்கும். கொஞ்சம் பெரியவனான பிறகு இவ்வளவு பிரச்சனை வராது. அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமில்ல என்று கேட்க இவனுக்குமே சரியாக பட்டதினால் இங்கேயே விட்டுவிட்டு சென்றிருந்தான். அந்த நேரத்தில் தான் ஜெகன் கார்த்திகை பார்த்து பேசியது. இது போல் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. ஆரம்பிச்சது உங்கள் வீட்டில் தான். எங்களை கூட சரிங்கிற போல தான் தோணுது. அதுக்கு காரணம் குழந்த மட்டும்தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். குழந்த பாரதியை அம்மாவாக நினைக்குது. அதுபோல் பாரதியுமே குழந்தைன்னா உயிராக இருக்கிறா. நிச்சயமாக பாரதியை விடவும் நல்ல முறையாக வேறு யாருமே பார்த்துக்க முடியாதுன்னு எங்களுக்கு தோணுது. உங்களை எந்த குறையும் சொல்லிட முடியாது. நீங்கள் அவ்வளோ நல்லவர். குழந்தைக்காக ஏன் இன்னொரு கல்யாணத்தை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது? எங்கள் பாரதியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ஓகே தானே? தெரியாத யாராவது ஒரு பொண்ணு வந்து நாளைக்கு பையனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எல்லாத்துக்குமே கஷ்டம். பாரதிங்கிறப்போ பிரச்சனை இல்லை இல்லையா? என்ன சொல்கிறீங்க என்று கேட்க இவனிடம் பதிலே இல்லை. ஆரம்பத்திலிருந்து பாரதியை எதிரியாகத்தான் இவன் நினைத்திருந்தான். இந்த நிமிடம் வரையிலுமே அந்த எண்ணம் மாறவே இல்லை. ஏனோ அவளை பிடிக்கவில்லை. உமா தன்னை விட்டு போனதற்கு கூப்பிட ஒரு வகையில் அவள்தான் காரணம் என்பது போலத்தான் இன்றைக்கு வரையும் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது இப்படி வந்து கேட்கும்போது இவனுடைய உண்மை நிலையை சொல்லக்கூட அவனுக்கு முடியவில்லை. குழந்தையை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்றால் குழந்தையோடு பாரதி வந்தாக வேண்டும் என்கின்ற நிலை அது நன்றாக புரிந்தது. பலவாறாக யோசிக்க ஆரம்பித்திருந்தான். அதற்கு ஏற்றாற்போல் அவனுடைய தாய் தந்தையுமே ஃபோனில் அழைத்து பேசினர். பாரதியின் தாய் தந்தையும் பேச கடைசியாக இவனே ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். பாரதி கிட்ட பேசணும், பேசிட்டு என்னோட முடிவை சொல்கிறேன் என்று சொல்ல சரி என்று சொல்லியிருந்தனர். அன்றைக்கு பாரதியை குழந்தையோடு இவனது வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தனர். இவளுக்கு நிறைய தயக்கம். ஏனென்றால் அவனை பற்றித்தான் இவளுக்கு முழுவதுமாக தெரியுமே. பதட்டத்தோடு தான் வீட்டிற்குள் வந்தது. அழைத்து கொண்டு வந்தது என்னவோ ஜெகன் தான். கொண்டு வந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் பேசி முடிங்க பிறகு நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் என்று விட்டு சென்று இருக்க சற்று பதட்டத்தோடு தான் ஹாலில் இருந்த சோபாவில் குழந்தையை தன்னுடைய மடியில் அணைத்தபடி அமர்ந்திருந்தாள் பாரதி. கடைசியில் நீ ஆசைப்பட்டது இது தானே, அதை ஒரு வழியாக நிறைவேற்றி விட்டல்ல. ஒருவேளை உமாவுக்கு எதுவும் ஆகலைன்னா நீ என்ன செஞ்சிருப்ப? வேறு மாதிரி ட்ரை பண்ணி இருப்பியோ என்று கேட்டபடியே வந்து அமர சற்று திகைப்போடு எழுந்து நின்றாள் பாரதி. என்றைக்குமே உங்களோட அபிப்பிராயம் மாறாதில்ல. நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதம் சொல்கிறதுக்காக இங்கே வரல. எனக்கு உங்களை சுத்தமாக என்றைக்குமே பிடிக்காது. என்னோடய மனநிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னை பற்றின அபிப்பிராயத்தை என்றைக்குமே மாற்றிக்க போகிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையும் எனக்கு எப்போவுமே வராது. இந்த அளவுக்கு குழந்தை மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு காரணம் உமாவோட குழந்தைங்கிற ஒரே காரணமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த குழந்தை மேலே இத்தனை பாசம் வச்சாலும் யோசிக்க வைக்கிறீங்க. என்றைக்குமே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. நீங்களுமே உங்கள் வாயால் சொல்லிடுங்க கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி. அப்புறமா குழந்தைய என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ குழந்தைய வச்சு தானே இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் குழந்தைய இந்த வீட்டில் விடுவேங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் டிமாண்ட் பண்ணுறாங்க. என் வீட்லேயும் ஒரு மாதிரியாக அப்படி தான் அவங்களும் சொல்கிறாங்க. குழந்தைய உன் கூட கொண்டு வந்து வச்சுக்கணும்னா நீ இதுக்கு சம்மதிக்கணுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட மிரட்டல் மாதிரி தான். எல்லா பக்கமும் கார்னர் பண்ணிட்டு ரொம்ப யோகியம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற. இதை என்ன நீ நம்ப சொல்கிறியா? நிச்சயமாக என்றைக்குமே நான் நம்ப மாட்டேன். ஏன்னா 16, 17 வயசுலேயே ஈஸியாக முதல்ல என்னை பார்த்துருந்தா என்ன தானே முதல்ல கல்யாணம் பண்ணி இருப்பீங்கன்னு கேட்ட பொண்ணு தானே நீ. அப்படிப்பட்ட பொண்ணோட மனசு இப்போ மட்டும் மாறிடுமா? என்ன நம்ப சொல்கிறியா? நம்புகிற ஆள் நான் கிடையாது. மாற்றி மாற்றி 2 பேரும் பேசுகிறதுனால இதுக்கு தீர்வு எதுவும் கிடைக்காது. ஸோ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. நானும் என் பங்குக்கு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். எனக்கு உங்கள் வீட்டில் வர இஷ்டம் இல்லை. இங்கே வந்தாலே எனக்கு உமாவோட ஞாபகம் தான் வருது. உங்கள் வீட்டுக்கு நான் அடிக்கடி வரலை. வந்தது 2 முறை தான். 2 முறையுமே எனக்கு கிடைச்சது கசப்பான அனுபவம் மட்டும்தான். சொல்லிக்கொண்டு இருக்கும்போது சற்று நேரத்தில் ஜெகனும் வந்திருந்தான். இவனோடு புறப்பட்டு சென்றிருந்தாள்.
அடுத்த நாள் உமாவின் தாய் தந்தை ஃபோன் செய்து கார்த்திக்கிடம் கேட்கும்போது சற்றும் யோசிக்காமல் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியிருந்தான். அது அனைவருக்குமே மகிழ்ச்சி. ஆனால் பாரதிக்கோ பேரதிர்ச்சி. திரும்ப திரும்ப ஜெகனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன என்ன சொல்கிற? நிஜமாவா? எப்படி சம்மதிச்சாரு? என்னால் நம்ப முடியல. நிச்சயமாக சம்மதிச்சிருக்க மாட்டார். நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. தெளிவாக கேளுங்க என்று சொல்ல, உனக்கு சந்தேகம் வந்தால் நீயே ஃபோன் பண்ணி கேளு. ஃபோன் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல. இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அநேகமாக சீக்கிரமாகவே உனக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். ரொம்ப நல்ல பையன் பாரதி. கார்த்திக் எந்த விதத்திலையுமே குறை சொல்லிட முடியாது என்று சொல்ல, இவள் மனதிற்குள்ளோ பெரிய சூறாவளியை அடித்து கொண்டிருந்தது. வேகமாக சற்று நகர்ந்து கார்த்திக்கை அழைத்தாள். ஆஃபீஸ் வேலையாக இருந்தவன் மொபைல் நம்பரை பார்த்தபடியே அட்டன் செய்தவன், என்ன தெரிஞ்சுக்கணும் என்று கேட்க, வீட்டில் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்களா? என்னால் நிஜமாவே நம்ப முடியல. எதுக்காக ஓகே சொன்னீங்க? நமக்கு இது செட் ஆகாது. தயவு செஞ்சு வேண்டாம், பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன். பையனோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். அவன் என் கூட இருக்கணும். நிச்சயமாக நான் பிடிவாதமாக அவனை அழைச்சிட்டு போனால் கூட கோர்ட்டு கேஸுன்னு போய் ஈஸியாக நீங்கள் குழந்தைய பிடுங்கிடுவீங்க. அதுக்கு காரணம் இருக்குது. நான் இங்கே தனியாக இருக்கிறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு கிடையாது. அதை நான் தெளிவாக எங்கே வேணும்னாலும் சொல்லுவேன். பார்க்க ஆள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காட்டி ஈஸியாக நீங்கள் அங்கே தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு என் குழந்தை வேணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த முடிவுக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனால் நிச்சயமாக உனக்காக இல்லை, இந்த கல்யாணம் குழந்தைக்காக மட்டும்தான். இது உனக்கு தண்டனையாக தான் இருக்கும். ஏன்னா நீ பண்ணின தப்பு தானே. என்ன உளறிக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல. உனக்கு என்னோட வீட்டுக்கு வரணுங்கிறது தானே ஆசை. அந்த ஆசை உனக்கு நிறைவேற்றி வச்சிடுறேன். ஆனால் அந்த ஒரு ஆசை மட்டும்தான் உனக்கு நிறைவேறும். அதுக்கப்புறம் எதுவுமே நிறைவேற போகிறதில்ல. ஃபோனை வைக்க இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவன் என்ன லூஸா? எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறான்? நான் என்னைக்கு இவன் வீட்டுக்கு போக ஆசைப்பட்டேன்? என்றைக்குமே எனக்காக இவனோட முகத்தில் சின்ன சிரிப்பு கூட நான் பார்த்ததே இல்லை. எப்போவுமே தப்பு தப்பாக யோசித்து நம்ம மனசை உடைக்கிறது தானே இவனோட வேலை என நினைத்தாள். நாட்கள் வேகமாக நகர்ந்தது. அடுத்தடுத்து திருமணம் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தனர். இவள் பிடிக்கவில்லை என்று சொன்னாலுமே யாரும் கேட்கவில்லை. குழந்தை நம்ம கூட இருக்கணும்னா இது ஒன்று தான் வழி, வேறு வழி கிடையாது. அந்த குழந்தைய யார் 10 மாதம், அந்த குழந்தைய பாரு 10 மாதம் ஆக போகுது. அம்மா அம்மானு ஒன்று மட்டும்தான் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கார்த்திக்கிற்கு வேறு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அப்போவும் பிரச்சனை தான். நிச்சயமாக வரப்போகிற பொண்ணு இந்த குழந்தைய நிச்சயமாக பார்த்துக்க மாட்டா. அளவுக்கு பாசமாக இருப்பாளங்கிறது சந்தேகம்தான். அதனால தான் இந்த முடிவு. குழந்தைக்காக தான் இந்த கல்யாணம். குழந்தைய பிரிஞ்சு ஒன்னாலையும் இருக்க முடியல. இதுக்கு வேறு வழியே இல்லை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா தெளிவாக சொல்லிவிடு. குழந்தைய உமா வீட்டில் விட்டுடு. நீ எப்பவும் குழந்தைய போய் பார்க்கக்கூடாது என்று சொல்ல வேகமாக தன் அடுப்பில் இருந்த குழந்தையை இறுக அணைத்து கொண்டாள். அம்மா, நான் வேண்டாம்னு சொன்னால் கூட அவனால் இருக்க முடியாதுமா. நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. 2 நாள் என்னை பார்க்காட்டி அவனுக்கு காய்ச்சல் வருது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? பின்ன இதுக்கு தீர்வு தான் என்ன? நிறைய யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறது? மாப்பிள்ளையே ஓகே சொல்லிட்டாரு. இப்போ நீ வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற.